Hello everyone, welcome back to our channel. This is the day 7 of Blackboard series. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம ஆல்ரெடி February மந்த்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பிகாஸ் அதுக்கு 3 வீடியோஸ் போட்டாச்சு. என்னையிலிருந்து மார்ச் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர் மார்ச் 3, 2020 அப்போது தமிழ்நாடுடைய சிஎம் எடப்பாடி கே பழனிசாமி அவர் ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்காரு. 5-year தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரீஃபார்ம் ப்ரோக்ராம். ஓகேங்களா? இது சென்னையில் லான்ச் பண்ணியிருக்காரு. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா வேர்ல்ட் பேங்க் தான். அவங்களுடைய ஃபண்ட் ப்ளஸ் தமிழ்நாடுடைய ஃபண்டு இதால் தான் இது நடக்க போகுது. இது எப்படி சொல்லலாம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டுன்ற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு ப்ரோக்ராம் ஃபார் ரிசல்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, P4R ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடுல இப்படிப்பட்ட ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய தீம் இதோடைய எய்ம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டு ஸ்ட்ரென்தன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் இன்ஜுரிஸ், improve the quality of care and reduce the inequality in reproductive and child health service அப்படிங்கிறது தான் இதோடைய தீம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த் சிஸ்டம்னு வந்தாலே அது ரிலேட்டடான ஒரு எய்மாக தான் இருக்கும். ஓகேங்களா? டோட்டல் காஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2857 crore. இதில் வேர்ல்ட் பேங்கோடைய கான்ட்ரிபியூஷன் 1999 crores கொடுத்துருவாங்க. ரிமைனிங் அமௌண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணி இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணுவாங்க. இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுவாங்க. தென் அதுக்கடுத்து மார்ச் 1, 2020 அப்போது ஐசிஆர் ஒரு MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இன்ஸ்டியூட்டோட பண்ணியிருக்காங்க. தட் இஸ் PBRIன்னு சொல்லுவாங்க, பதஞ்சலி பயோ ரிசர்ச் இன்ஸ்டியூட். இது உத்தரகாண்டில் இருக்க, ஹரித்வாரில் இருக்குது. ஓகேங்களா? இவங்களோட ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. யார் சைன் பண்ணாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் அண்ட் ஐசிஆருடைய டைரக்டர் ஜெனரல் திரிலோச்சன் மொஹபாத்ரா அண்ட் CEO ஆஃப் PBRI தட் இஸ் பதஞ்சலி பயோ ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோடைய CEO ஆச்சாரிய பாலகிருஷ்ணா. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இன் ஆர்டர் டு ஆட் சம் நியூ டைமென்ஷன் இன் அண்டர்டேக்கிங் ரிசர்ச் ஒர்க், ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷனுக்காக தான். ஓகேங்களா? இந்த விஷயத்துக்காக தான் இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஒன்றும் இல்லைங்க, அக்ரிகல்ச்சரை இன்னொரு நியூ டைமென்ஷனுக்கு கொண்டுட்டு வரணும், ரிசர்ச்சை ப்ரொமோட் பண்ணுன்றதுக்காக இந்த MOU பதஞ்சலியோட சைன் பண்ணியிருக்காங்க ஐசிஆர். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ரி மினிஸ்டர் நரேந்திர சிங் தோமர் மார்ச் 1, 2020 அப்போது ஒரு 3 days-ஆன ஒரு மேளா, தட் இஸ் கிருஷி விக்யான் மேளா 2020 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே நடந்ததுன்னா மேளா கிரவுண்ட் இன் பூசா கேம்பஸ் ஆஃப் நியூ டெல்லி. ஐசிஆரோட கேம்பஸ் தான் பூசா கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இந்த 3 days கிருஷி விக்யான் மேளா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா ஐசிஆர். இது எதுக்காகனா மேலானாலே சம்பவாட் ஏதோ ஒன்று ஷோகேஸ் பண்ண போகிறாங்கன்றது அர்த்தம். இன் ஆர்டர் டு ஷோகேஸ் த லேட்டஸ்ட் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ், டெக்னாலஜி அண்ட் அதர் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஐசிஆர் என்னைக்கு ஃபவுண்டேஷன் டே எப்போனா 16th July 1929. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாங்க. மார்ச்சில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டேஸ் இருக்கும். ஜஸ்ட் அந்த டே என்னைக்கு அதோடைய தீம் என்னன்றதை மட்டும் பார்ப்போம். மார்ச் 1 அன்னைக்கு நம்ம ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டேன்னு சொல்கிறோம். இதோடைய தீம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் கேர்ள்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து சேம் மார்ச் 1 அன்னைக்கே தான் வேர்ல்டு சிவில் டிஃபென்ஸ் டே. அதோடைய தீம் சிவில் டிஃபென்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் எய்டர் இன் எவ்ரி ஹோம் அப்படிங்கிறது தான் அதோடைய தீம். அதுக்கடுத்து மார்ச் 3 நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே. இதோடைய தீம் சஸ்டெய்னிங் ஆல் லைஃப் ஆன் அர்த். ஓகேங்களா? அதுக்கடுத்து மார்ச் 4 அன்னைக்கு 49th நேஷ்னல் சேஃப்டி டே. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, 49th நேஷ்னல் சேஃப்டி டே. இதோடைய தீம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ஹான்ஸ் ஹெல்த் அண்ட் சேஃப்டி பெர்ஃபார்மன்ஸ் பை யூஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. ஓகேங்களா? அதுக்கடுத்து மார்ச் 7 ஜன் ஔஷாதி திவாஸ்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி அது போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் இஸ் மார்ச் 7, 2019 அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் செகண்ட் இயராக இருக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கடுத்து மார்ச் 8 நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. இதோடைய தீம் ஐ ஆம் ஜென்ரேஷன் ஈக்குவாலிட்டி ரியலைசிங் விமன்ஸ் ரைட்ஸ். இதுதான் அதோடைய தீம். நல்லா பார்த்துக்கோங்க. தென் மார்ச் 4 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ICC T20 இன்டர்நேஷ்னல் ரேங்கிங் படி 2020க்கான விமன் பிளேயருடைய லிஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா? அதில் 16-year-old இந்தியன் ஓப்பனராக இருக்க ஷஃபாலி வெர்மா என்ன பண்ணாங்கன்னா 19 பிளேஸ்லேருந்து மேலே போய் ஷி ஹாஸ் ரீச்டு த டாப் பொசிஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இவங்க நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷஃபாலி வெர்மா.
ஷி ஹஸ் ரீச் த டாப் பிளேஸ். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 761 பாயிண்ட்ஸ் எடுத்து டாப் பிளேஸில் வந்து ரீச் ஆயிருக்காங்க. ஸ்மிருதி மந்தானா வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து 6th பிளேஸில் இருக்காங்க. ஏன் வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கிடச்சிச்சின்னா, ஷெஃபாலி வந்து 4 மேட்சஸில் 161 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி ஷீ இஸ் த செகண்ட் இந்தியன் பேட்ஸ்மேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மித்தாலி ராஜ் வந்து இதே ஐசிசி T20 இன்டர்நேஷ்னல் விமெனில் வந்து அந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஷெஃபாலி வெர்மா வந்து இந்த ப்ளேஸை ரீச் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய டீம் ரேங்கிங்கில் வந்து கண்ட்ரி வைஸில் பார்க்கும்போது இந்தியா வந்து 4th பிளேஸில் இருக்குது ரேட்டிங்கில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்தியன் விமன் டீம் பற்றி பார்க்கலாங்க. இப்போ வந்து கேப்டனாக இருக்கிறது யாருன்னா ஹர்மன்ப்ரீத் கவுர். ஓகேங்களா, இந்த பேர் நல்லா வச்சுக்கோங்க, ஹர்மன்ப்ரீத் கவுர். இப்போ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஷின் கேட்குறேன். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு மேக் ஆல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க. இந்த வேர்டை மிஸ் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் விச் டே, எப்போ இருந்து எந்த கண்ட்ரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ஃப்ரீயாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்கன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தென் அதுக்கடுத்து March 3rd, 2020 அப்போது ஜாதவ் பெயாங், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த நேம் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஹீ இஸ் அன் என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் ஃப்ரம் அஸ்ஸாம். ஹீ இஸ் கால்ட் அஸ் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 128th வின்னர் ஆஃப் காமன்வெல்த் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைட் அவார்ட். ஓகேங்களா, இதுதான் அந்த அவார்டோடைய நேம். இதை ஹானர்ட் யார் வந்து கொடுத்தாங்கன்னா, குயின் எலிசபெத் II இருக்காங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட இருந்து கிடைச்ச அவார்ட் யாருக்கு கொடுத்துருக்காங்க? நம்மளுடைய ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் வந்து இவர் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் ஹி ஹேஸ் டெடிகேட்டட் இஸ் 30 years ஆஃப் லைஃப் இன் பிளான்டிங் ட்ரீஸ். ஓகேங்களா, இவரை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹி ஹஸ் கிரியேட்டட் அ சாண்ட் பார் ஆஸ் அ ஃபாரஸ்ட் ரிசர்வ். பிகாஸ் இது வந்து இந்த ஃபாரஸ்ட் ரிசர்வாக இருக்கனால இட் இஸ் அ ஹோம் ஃபார் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் வேரியஸ் ஸ்பீஷஸ்க்கு இருக்குது. ஆன் தி பேங்க் ஆஃப் பிரம்மபுத்ரா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆன் தி பேங்க் ஆஃப் பிரம்மபுத்ரா. இந்த சாண்ட்பார் வந்து எங்கே இருக்குன்னா, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மாஜுலி ஐலாண்ட். மாஜுலி ஐலாண்ட் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மொலை அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட்டையே க்ரியேட் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டும் கிடச்சிருக்கு. கர்மயோகி அவார்ட் 2020 கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து March 5, 2020 அப்போது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இன் அசோசியேஷன் வித் ஹாக்கி இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் கேலோ இந்தியா விமென்ஸ் ஹாக்கி லீக் Under-21 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடிஷன்றதுனால கண்டிப்பாக கொஷனில் கேட்க சான்ஸ் அதிகம், பார்த்துக்கோங்க. இது வந்து 3 phases இருக்குது. எந்த டைம் டு எந்த டைம்ன்றதை பார்க்கலாம் நம்ம, எந்த டேட் டு எந்த டேட்டுன்றதை. Phase 1 அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா March 23 to 29 வந்து நடக்க போகுது. எங்கே நடக்கும்னா மேஜர் தயான்சந்த் நேஷ்னல் ஸ்டேடியம் இன் நியூ டெல்லி. அதுக்கடுத்து Phase 2 எப்போ பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா July 13 to 19, தட் இஸ் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய சென்டர் வந்து பெங்களூரில் இருக்குது. ஆக்சுவலி இது கொடுத்ததுக்கு காரணமே என்னென்ன பிளேஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுக்கடுத்து Phase 3 வந்து November 22 to 29 சொல்லியிருக்காங்க. கலிங்கா ஹாக்கி ஸ்டேடியம் இன் புவனேஸ்வரில் நடக்க போகுது. அப்படிங்கிற மாதிரி 3 phases அதை பிரிச்சிருக்காங்க. மேபி நமக்கு கொஷனில் கேட்கலாம், எத்தனை ஃபேஸஸ் இருக்குதுன்னு கூட கொஷனில் கேட்கலாம். அதனால இது இம்பார்ட்டன்றனால கொடுத்துருக்கேன். தென் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடைய ஹெட் குவார்ட்டர் வந்து நியூ டெல்லியில் இருக்குங்க. இதோடைய டைரக்டராக இப்போ யார் இருக்காங்கன்னா சந்தீப் பிரதான். ஓகேங்களா, உங்களுக்கு நான் இப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து கேட்க போகிறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாசாவுடைய Mars 2020 ரோவருடைய நேம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து யுனிசெஃபோடைய ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. அந்த ரிப்போர்ட்டோட நேம் சொல்கிறேன் பாருங்கள். நியூ எரா ஃபார் கேர்ள்ஸ் டேக்கிங் ஸ்டாக் ஆன் 25 years ஆஃப் ப்ரோக்ரஸ். ஓகேங்களா, இதுதான் இந்த ரிப்போர்ட்டுடைய நேம். இந்த ரிப்போர்ட் வந்து யாரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா யுனிசெஃப், தென் UN விமென் ப்ளஸ் பிளான் இன்டர்நேஷ்னல், இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து இன்னமும் வயலன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷனை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பெய்ஜிங் டிக்ளரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அது கொண்டுட்டு வந்து 25 வருஷம் ஆகியும் இன்னமும் தே ஆர் ஃபேஸிங் வயலன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பெய்ஜிங் டிக்ளரேஷன் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, இட் இஸ் எய்ம்ட் அட் அட்வான்சிங் விமென் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ் இன் த கண்ட்ரி. கண்ட்ரியில் எல்லாருக்கும் விமென் அண்ட் கேர்ள்ஸ்க்கான ப்ராப்பர் ரைட்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தது இந்த பெய்ஜிங் டிக்ளரேஷன். இதோடைய 25 வருஷம் ஆகியும் இன்னமும் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன் ஈக்குவாலிட்டி கேம்பெயின் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இன் ஆர்டர் டு கமெமரேட் த 25 years ஆஃப் பெய்ஜிங் டிக்ளரேஷன். ஓகேங்களா, இந்த ரிப்போர்ட்டோட ஹைலைட் வந்து பார்க்கலாம்.
என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2016 வந்து இன் 2016 கேர்ள்ஸ் அண்ட் விமென் வந்து தே ஆர் அக்கௌண்டிங் ஃபார் அபவுட் 70% வந்து இன்னமும் டிராஃபிக்கிங் வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் இன்னமும் 70% வந்து விமென் அண்ட் கேர்ள் வந்து ப்ரான் டு டிராஃபிக்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாருங்கள். 20ல் ஒரு கேர்ள் வந்து பிட்வீன் 15லேருந்து 19 வயசுக்குள்ளே தே ஆர் ரிப்போர்ட்டட் பீயிங் ரேப்ட் இன் தேர் லைஃப் டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கோங்க. 20ல் ஒரு கேர்ள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சுசைட் வில் கூட சொல்ல முடியாது. சுசைட் இஸ் த செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் அமாங் அடாலசன்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து சுசைட் அதிகமாக பண்ணுறாங்க, செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத்தாக இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீமேலுடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து 33% குறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இட் வாஸ் வெரி ஷாக்கிங், நல்லா பார்த்துக்கோங்க. 33% வந்து குறைஞ்சிருக்கு 2020 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து March 5, 2020 அப்போது தி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி 2020 அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்ததுங்க. எங்கே நடந்ததுன்னா பிஷ்வா, அந்த இடத்துல தான் நடந்துச்சு. பிஷ்வா பங்களா கன்வென்ஷனல் சென்டர், இது வந்து கொல்கட்டாவில் இருக்குது. இதை சப்போர்ட் பண்ணது யாருன்னா, தட் இஸ் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து யாரோட சப்போர்ட்டில் நடந்ததுன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இட் வாஸ் ஆர்கனைஸ்டு பை எஸ்என் போஸ் நேஷனல் சென்டர் ஃபார் பேசிக் சயின்சஸ் கொல்கட்டா. ஓகேங்களா, இவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ நடந்ததுன்னா March 5 to 7, 2020 அப்போது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எதுக்கு நடக்குதுன்னா இதோட மேஜர் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்துக்கோங்க. இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் யங் ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் என்னென்னலாம் நானோ சயின்ஸில் இருக்குன்றத அந்த டெவலப்மெண்ட்டை வெளியே கொண்டுட்டு வரணும், ஷோகேஸ் பண்ணணுன்றதுக்காக தே ஆர் ப்ரொவைடிங் சம் அவார்ட்ஸ். அதுக்காக தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குதுங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து 2 அவார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி பார்க்கலாம். நேஷ்னல் ரிசர்ச் அவார்ட் இன் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா மகாத்மா காந்தி யூனிவர்சிட்டி வந்து இருக்குங்க. அதோடைய வைஸ் சான்சலரான ப்ரொஃபஸர் சாபு தாமஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து யங் ரிசர்ச் அவார்ட் இன் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து 2 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. சௌரப் லோதா ஃப்ரம் ஐஐடி பாம்பே, தென் டாக்டர் விவேக் பொல்ஷெட்டோவார், எனக்கு ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக பண்ண தெரியல, பார்த்துக்கோங்க. அவங்க வந்து ஃப்ரம் டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். இவங்க 2 பேருக்கு தான் வந்து யங் ரிசர்ச் அவார்டு நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு எதுக்குன்னா யங் ரிசர்ச்சரை வந்து ப்ரமோட் பண்ணணும், நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நிறைய ரிசர்ச்சர்ஸை வந்து கொண்டுட்டு வரணுன்றதுக்காக இந்த அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து 6th எடிஷன் ஆஃப் எக்கனாமிக் டைம்ஸ் குளோபல் பிஸ்னஸ் சம்மிட் வந்து நடந்ததுங்க. ஆக்சுவலி இட் வாஸ் அட்டெண்டட் பை PM மோடி, அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்போ நடந்ததுன்னா 6th and 7th of March 2020 அப்போது. எங்கே நடந்ததுன்னா தாஜ் பேலஸ், நியூ டெல்லியில். இதை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா நம்ம கவர்மெண்ட்டோட ஹெட் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் சேர்ந்து. தென் அது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் லீடர்ஸ் ஃப்ரம் இந்தியா அண்ட் அப்ராட். ஓகேங்களா, இதோடைய தீம் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொலாபரேட் டு கிரியேட் சஸ்டைனபிள் க்ரோத் இன் த ஃப்ராக்சர்டு வேர்ல்டு. இதோட மெயினான விஷயமே என்னென்னா இந்தியன் எக்கானமியை வந்து நியூவர் ஹைட்டுக்கு கொண்டுட்டு போகணும், நிறைய பிஸ்னஸ் கொலாபரேஷன் வந்து கொண்டுட்டு வரணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சம்மிட் வந்து நடந்தது. இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து யாருன்னா PM மோடி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் ஹெட் அஃபீஷியல்ஸ் நிறைய பேர் இருந்ததுனால எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களும் இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. தட் இஸ் இந்தியா ஹேஸ் ஆஃபர்டு நியர்லி 300 லைன்ஸ் ஆஃப் கிரெடிட் வந்து 64 கண்ட்ரிஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற விஷயத்த இவர் சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட்டையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து March 5, 2020 அப்போது ஸ்மிருதி இரானி இருக்காங்க இல்லைங்களா, மினிஸ்டர் ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு புக்கு. அது பேர் என்னென்னா க்ரானிக்கல்ஸ் ஆஃப் சேஞ்ச் கம்பேனியன்ஸ். இந்த புக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஏன்னா இது அனௌன்ஸ் பண்ணது, தட் இஸ் ரிலீஸ் பண்ணது வந்து நியூ டெல்லியில். இதில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ கேம்பெயின், தட் இஸ் ஸ்கீம் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒரு 25 இன்னோவேட்டிவ் இனிஷியேட்டிவ்ஸ் எப்படியெல்லாம் கொண்டுட்டு வரலான்றதை பற்றி இந்த புக்கில் பேசியிருக்காங்க. அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ பற்றி பார்க்கலாம். இதை லான்ச் பண்ணது
வந்து பிஎம் மோடி. எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 22 ஜான்வரி 2015 அப்போது இன் பானிபட் ஹரியானா. ஓகேங்களா, இதோட மேஜர் அப்ஜெக்டிவ் வந்து பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். இன் ஆர்டர் டு அட்ரெஸ் த டிக்ளைனிங் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ. இதோட எய்ம் வந்து டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொவைட் கேர்ள் சைல்டுக்கு எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணுன்றதையும், ஜெண்டர் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷனை வந்து ரிமூவ் பண்ணணுன்றதுக்காகவும் எலிமினேட் பண்ணணுன்றதுக்காக மெஜராக இதை கொண்டுட்டு வந்திருக்காங்க. இதை இனிஷியேட் பண்ணது மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு தேர்டு கொஷின் வந்து கேட்குறேன். சம்மர் கேபிட்டல் ஆஃப் உத்தரகாண்ட் வந்து என்னன்றதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் கேட்ட கொஷின்ஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.